அதாவது எப்படின்னாக்கா, இவங்க வந்துட்டு ஆரம்பத்தில பத்மாவதியா பொறந்து கலைஞர் பொண்டாட்டிக்கா வாழ்ந்துட்டாங்க. இப்ப மறுபடியும் பொறந்து ரத்தினத்துக்கு ஒய்ஃபா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு சந்திரா. அதாவது பத்மாவதியோட பெரிய பிள்ளை பார்த்தோம்னா, அப்படியே பார்க்கறதுக்கு மூக்க முத்து மாரி இருக்கும். அதாவது மூக்கா முத்து பார்த்தீங்கன்னாக்கா, எம்ஜிஆர் மாரி இருப்பாரு. அது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆ ஆரம்பத்தில கலைஞருக்கு பொண்டாட்டியா வாழ்ந்துட்டோம். இப்ப அதாவது எம்ஜிஆர் மேல உள்ள காதல்ல, இப்ப சந்திராங்கிற பேர்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு. பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம பத்மாவதி முகச்சாயல்ல இருப்பாங்க. இவங்க முகச்சாயல்ல தான் நான் முன்னாடி திருமணம் பண்ண பிரியங்காங்கிற பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணோட முகச்சாயல்ல தான் அவங்க அம்மா இருக்கும். அப்புறம் எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அப்புறம் தெரிஞ்சு போனோன்னா, இனிமே என்னைய ரம்யாவெல்லாம் டிஸ்டர்ப் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா, அப்புறம் நான் வேற மாரி பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப பிரச்சனை டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டுருக்கு. இவங்களுடைய இந்த பொண்ணுக்கும் எனக்கும் டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டுருக்கு. பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பத்திரம் வாங்கி ரெடி பண்ணி டிவோர்ஸ் ஏற்பாடு பண்ணி ஒதுங்கிக்கங்க. அனாவசியமா என் வாழ்க்கைக்குள்ளார குறுக்க வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனை பண்றீங்கன்னு சொல்லிட்டு